வணக்கம் ஆபிரகாம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புயலாக உருவாகி நாளை மறுநாள் 30ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை அருகே மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதோடு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வியாழக்கிழமை காலையில் இருந்து அவ்வப்போது பலத்த காற்று வீசி வருகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது. இதையடுத்து சென்னை விமான நிலைய உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை விமான நிலையத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் விமான சேவைகள் இயக்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு பலத்த காற்று வீசுகின்ற நேரத்தில் ATR எனப்படும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறப்பது பாதுகாப்பானது இல்லை என்பதால் அந்த ATR ரக விமானங்களை இயக்குவது குறித்து தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து தூத்துக்குடி, சேலம், திருச்சி, மதுரை மற்றும் இலங்கை, யாழ்ப்பாணம் நகர் உள்ளிட்ட இடங்களுக்கு ATR சிறிய ரக விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த விமானங்கள் நாளை வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் சனிக்கிழமை காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் அந்த விமானங்கள் இயக்குவதை குறைக்கவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்த வைக்கவோ ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே நாளை வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் சனிக்கிழமை ஆகிய 2 தினங்களில் சென்னையில் இருந்து விமானங்கள் புறப்படுவது, அதே போல் சென்னைக்கு விமானங்கள் வந்து சேர்வது போன்றவைகளை பயணிகள் அந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்கள் பயணிக்க இருக்கும் விமானங்கள் நிலை என்ன, குறித்த நேரத்தில் இயக்கப்படுகிறதா, தாமதமாக இயக்கப்படுகிறதா, இல்லை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறதா என்று விவரங்களை கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தாது போல் தங்களுடைய பயண திட்டங்களை வகுத்துக் கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பயணிகளுக்கு அறிவித்துள்ளனர். ஆனால் இன்று வியாழக்கிழமை இதுவரை விமான சேவைகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். ஆபிரகாம்.